வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. எனக்கு 2 வகையான ராகி மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான்வெஜ் தோசை, முட்டை மசாலா தோசை, அப்புறம் வந்து மீன் மசாலா தோசை. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, ஈஸியான ரெசிபி. வாங்க கண்டினியூ பண்ணலாம். வெங்காயம் எடுத்துக்கங்க. வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கங்க. இது வந்து நம்ம மசாலா செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி எடுத்துக்கங்க. நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துக்கங்க. நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் வந்து எந்த மீன் இருக்கோ முள் இல்லாத மீனா இல்லை சதப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக நல்லா கேட்குங்க. நான் முள் உள்ள மீன் தான் எடுத்திருக்கேன். முள் உள்ளது மேலே உள்ளது சதை மட்டும் எடுத்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி தழையை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வர வதக்கிட்டே இருங்க. அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதையும் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்குங்க. மஞ்சள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போதும் சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வதக்கணும். மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் கலர் அதிகமாக வேணும்னா காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்குங்க. எண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா அது அடி பிடிக்காது. மீன் வந்து சேர்த்துக்குங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா மீன் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இது வந்து நீங்கள் டயட்டுக்கு இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தீங்கன்னா கூட இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. தோசைக்கல் சூடு பண்ணுங்க. ராகி மாவு தோசை ஊற்றுங்க. தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நெய், எண்ணெய், பட்டர் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. மூடி வேக வைங்க. ஒரு ஒரு கொஞ்சம் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வேக வச்சா போதும். எப்படி தோசை செய்வீங்களோ அதே போல செய்யுங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. அது மேலே மசாலா வைங்க. இதுக்கு நீங்கள் சைடிஷ் எதுவும் தேவையில்லை. இந்த மசாலா வச்சு சாப்பிட்றலாம். கிறிஸ்பியான ஃபிஷ் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு.
இது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக இன்னொரு ரெசிபி காத்திருக்கு. கடைசி வீடியோ கடைசி வரை பாருங்க. செம்ம டேஸ்டியான இந்த மாரி ஒரு மசாலா தோசை நீங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்க. தோசைய பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி கிரிஸ்பியா இருக்குன்னு. இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். உங்களுக்காக இன்னும் ஒரு ரெசிபி காத்திருக்கு. கண்டிப்பா பாருங்க. கடைசி வரை பாருங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, முட்டை மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி முட்டை மசாலா தோசை செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுவும் அதே மசாலா தான் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோம். அவிச்ச முட்டை மட்டும் நறுக்கி நம்ம சேர்க்க போறோம். முட்டை எடுத்துக்கங்க. முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துக்கங்க. ஒரு 5 முட்டை 5லேருந்து 4 முட்டை எடுத்துக்கங்க. தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கங்க. முட்டை எதுல அவிக்க போறீங்களோ அதுல வந்து கழுவி எடுத்துக்கங்க. முட்டை வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி சேருங்க. அடி கனமா உள்ள பாத்திரத்திலே செய்யுங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. முட்டைய வைங்க. மூடி போட்டு வர வைங்க. நீங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெந்துரும். 10 நிமிஷத்துலயே வெந்துரும். இப்போ தோலை உரிச்சு எடுத்துருங்க. முட்டையுடைய ஓட எடுத்துருங்க. இது நீங்க தனியா ஒரு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னா அதெல்லாம் அவசியம் இல்லை. முட்டை வேக வைக்கிறதுக்கான மெத்தட் இதுதான். மசாலா எப்படி மீன் மசாலா எப்படி பண்ணமோ அதே போல தான். முட்டையை வந்து நல்லா பொடியை நறுக்கிக்குங்க. மஞ்சக்கரு வந்து லாஸ்டா சேருங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க முட்டைய. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு முட்டையை சேருங்க. முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சக்கருவு சேர்க்குறீங்கன்னா அப்படியே லைட்டாக மேலாப்பிலே பரட்டி விடுங்க. ஏன்னா உடஞ்சிராம பார்த்துக்குங்க. தோசை செய்யலாம். ராகி தோசை மாவு வச்சு மெல்லிசா தோசை சுடுங்க. நல்லா ஒல்லியா சுடுங்க. அப்பதான் கிறிஸ்பியா வரும். நெய், எண்ணெய், பட்டர் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். மூடி போட்டு மூடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரை வேக வைங்க. வெந்துச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ மசாலாவை தோசைக்கு நடுவில் வைங்க. இந்த மசாலா தோசை சாப்பிடையில உங்களுக்கு வந்து சைடிஷ் எதுவும் தேவையில்லை. அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான எக் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே சர்வ் பண்ணுங்க. கேழ்வரகு மசாலா தோசை. இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 தோசையில் எந்த தோசை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு ஃபேவரட் ரெசிபியும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஹெல்த்தியான, ஈஸியான, டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.